அல்லாஹ்வை ஈமான் கொள்வது எப்படி? இதற்கு 4 விஷயங்கள் ஆதாரமாக அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கைக்கு, ஈமானுக்கு இங்கே ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுறாங்க. முதலாவது அல் ஃபித்ரா, அது உணர்வு, உள்ளுணர்வு, இயல்பு. அல்லாஹ் ஒருவன் நம்மை படைத்திருக்கிறான், அவன் தான் பரிபாலிக்கிறான், அவன் தான் வணக்கத்திற்குரியவன் என்பதற்கு ஆதாரம், அவனை நான் நம்பிக்கை கொள்ளணுங்கிறதுக்கு ஆதாரம் நம்முடைய உணர்வு, இயல்பு, ஃபித்ரத்து ஒரு ஆதாரங்கிறாங்க. 2வது ஆதாரம் அல் அக்ல், புத்தி, அதாவது அறிவு, பகுத்தறிவு. சிந்தித்து பார்த்து அறிவார்ந்த முறையில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளும் போது அதுவும் ஒரு ஆதாரமாக மாறுது. அந்த வகையில் இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்டதையெல்லாம் சிந்தித்து நம்ம அறிவை கொண்டு சிந்தித்து பார்த்தால் நம்முடைய அக்ல் எதை சொல்லுன்னா, உண்மையிலே படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான், அவனை நம்பிக்கை கொள்ளணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குது. 3வது ஆதாரம் அஷ்ஷர்உ, அதாவது ஷரியத், அல்லாஹ்வுடைய தீன், ஷரியத், இறைமார்க்கம், இதுவும் ஒரு ஆதாரம். 4வது அல் ஹிஸ்ஸு, அல் ஹிஸ் அப்படிங்கிறது நம்முடைய புலன் உணர்வுகள், நம்முடைய புலன்கள், இதுவும் ஒரு ஆதாரம். இது எல்லாமே 4மே அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம். அப்போ அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும், முதல்ல அல்லாஹ் இருக்கிறான்ங்கிறது கன்ஃபார்ம் ஆகணும்ல. நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நம்புறது இல்லைல்ல. அப்போ ஒரு அடியான், ஒரு மனிதன் அல்லாஹ் என்பவன் ஒருவன் உண்டு, ஏன்னா அல்லாஹ்வை பார்க்காதனால தானே இதை பற்றி ஆய்வுக்கு வர வேண்டியது இருக்குது. அல்லாஹ்வை பார்த்தா எல்லாரும் நம்பிடுவோமே, எல்லாரும் நம்பிடுவாங்க தானே, அல்லாஹ்வை பார்த்துட்டு எல்லாரும் நம்பிடுவாங்க. ஆனால் பார்க்காத நிலையில் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும், ஈமான் கொள்ளணுங்கும் போது முதல்ல அல்லாஹ் ஒருவன் உண்டு என்பதற்கு என்ன ஆதாரம்? இதைத்தான் இங்கே ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் முதல்ல இந்த ஆதாரத்தை நிறுவுவதற்கு 4 அடிப்படைகளை குறிப்பிடுறாங்க. முதலாவது அல் ஃபித்ரா, இயல்பு. 2வது அல் அக்ல், புத்தி, பகுத்தறிவு. 3வது அல் ஷர்உ, அதாவது ஷரியத், ஆதாரங்கள். 4வது அல் ஹிஸ், புலன் உணர்வு, இதெல்லாம் ஆதாரம் அப்படிங்கிறாங்க. இப்போ இதை விரிவாக விளக்கமாக நாம் அந்த ஒவ்வொன்றை பற்றியும் படிக்க போகிறோம். முதலாவது அல் ஃபித்ரா, அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு இயல்புடைய ஆதாரம் நம்முடைய உள்ளுணர்வு. ஃபித்ரத்துங்கிறது உள்ளுணர்வு, இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது இங்கிலீஷில், உள்ளுணர்வு. பாருங்க, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு படைப்பினமும் தன்னை படைத்த இறைவனை நம்பும் உணர்வோடு இருக்க வேண்டும் தான் படைச்சிருக்கிறான். எல்லா படைப்புகளும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். எந்த படைப்பும் இந்த உணர்வு கொடுக்கப்படாமல் இல்லை. எல்லா படைப்பும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ங்கிற உணர்வோடு தான் அது படைக்கப்பட்டிருக்குது. இந்த தன்மை மனிதர்களிடமும் இருக்குது. அப்போ அதுக்கான ஆதாரம் என்னன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரியில் 1358வது ஹதீஸ், அபு ஹுரைரா அறிவிக்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, மா மின் மௌலூதின் இல்லா யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹ்வை நம்பும் இயல்புடனே பிறக்கின்றது. அல்லாஹ் அப்படி தான் படைக்கிறான், ஃபித்ரத்தோடே படைக்கப்படுது. எந்த குழந்தையும் பிறந்த பிறகு பிறக்கும்போது கடவுள் இல்லைன்னுங்கிற நம்பிக்கையிலோ அல்லது அப்படி பேசக்கூடிய ஒரு குணாதிசயத்தோடு படைக்கப்படுறது இல்லை. ஆனால் படைக்கப்படும் போது ஃபித்ரத்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஃபித்ரத்தில் தான் இருக்குது. தூய்மையான உள்ளுணர்வு, இயல்பு அதுதான். ஆனால் பெற்றவர்கள், தாய் தந்தை என்ன செய்கிறாங்களாம், அதனை யூதனாக அல்லது கிறிஸ்தவனாக அல்லது நெருப்பு வணங்கியாக மாற்றி விடுகிறார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபித்ரத்து என்னவா, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஃபித்ரத்தோடு, நம்பிக்கை கொள்கிற ஃபித்ரத்தோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு ஆதாரம். 2வது அக்ல், அறிவு, புத்தி, இது ஒரு ஆதாரம். படைக்கப்பட்ட முந்தைய பிந்தைய படைப்பினங்கள் அனைத்திற்கும் அவற்றை படைத்த படைப்பாளன் ஒருவன் இருப்பது அவசியம். எதுவுமே தானாக வந்திருக்காது, எந்த ஒன்றும் தானாக வராது. நம்முடைய அறிவே அது ஏற்றுக்காது, அதுதான் ஆதாரம். நம்முடைய அறிவு தானாக ஒன்று வரும்னு சொல்லுது அப்படின்னா அது எப்படிங்கிற கேள்விக்கு அந்த அறிவுக்கு பதில் சொல்ல வராது. உண்மையா இல்லையா? தானாக வந்தது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், எப்படின்னு கேட்டு பாருங்க, அவனுக்கு பதில் சொல்ல வராது. எப்படி? அது எப்படி? ஏன்னா அறிவே ஏற்றுக்கலது. இந்த அக்ல் ஒரு ஆதாரங்கிறாங்க. இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் சூரா அத்தூர் 52வது சூறாவுடைய 35வது ஆயத்தில் குறிப்பிடுறாங்க. பக்கம் 197 அந்த ஆயத்திற்கு பாருங்க. அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகுன், படைப்பாளன் யாருமின்றி தாமாகவே இவர்கள் படைக்கப்பெற்று விட்டார்களா?
எந்த படைப்பாளனும் இல்லை, தானாக படைக்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா? அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைத்து கொண்டார்களா? தாங்க தான் படைப்பாளர்களா? யாராவது ஒருத்தர் இல்லை எந்த படைப்பாலும் தானாக படைக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லட்டும். சொல்ல முடியாது. அது எப்படிங்கன்னு கேட்குற கேள்விக்கு பதில் இருக்காது. இல்லைங்க நானே என்னை படைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அல்ல எந்த படைப்பும் அது தன்னை படைச்சிக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் என்னை படைச்சிக்கிட்டேன்னா நான் விரும்புகிற மாதிரிலாம் என்னை ஆக்கிக்கலாம் இல்லையா? ஆனால் நான் விரும்புகிற குடும்பத்தில் பிறக்கலை, நான் விரும்புகிற நிறத்தில் படைக்கப்படல, நான் விரும்புகிற மாதிரி எனக்கு மூக்கு கண்ணு வாய் இருக்கணும்னு நினச்சி நான் என்னை உருவாக்கிக்கலை, நான் விரும்புகிற நிறத்தில் நான் படைச்சு கொள்ளலை, நான் விரும்புகிற மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் நான் படைக்கப்படணும்னு நான் விரும்பி அதுக்கேற்ற மாதிரி நான் செலக்ட் பண்ணிக்கலை. உண்மைதானே? அல்லது நான் விரும்புகிற பூமியில் எந்த நாட்டில் பிறக்கணும் அதை நான் முடிவு செய்யலை. அப்போ எதுவும் என்னுடைய விருப்பப்படி நான் செய்ய முடியலையே. இப்போ படைப்பாளன் ஒருவன் அவன் விரும்பக்கூடிய நாட்டில், அவன் விரும்பக்கூடிய நிறத்தில், அவன் விரும்பக்கூடிய உருவத்தில், அவன் விரும்பக்கூடிய மொழி பேசக்கூடிய தன்மையில், அவன் விரும்பக்கூடிய உயரம் அகலம் எல்லாமே அவன் தான் முடிவு பண்ணியிருக்கிறான். மூக்கு கண்ணு வாய் எல்லாமே அவன் தான் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். அப்போ இது படைப்பாளன் ஒருவன் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். படைப்பாளன் இல்லை நான் என்னை படைச்சிக்கிறேன்னா அதுக்கு என்ன ஆதாரம்? நான் விரும்புகிற மாதிரி எதுவும் செய்துக்கலையே. அப்போது இந்த ஆயத்தின் மூலமாக மிக தெளிவாக படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான்ங்கிறத அறிவு உணர்த்திடுது. அக்கள் இதை மறுக்கவே முடியாது, புத்தி இதை மறுக்கவே முடியாது. இந்த ஆயத்து ஒரு சஹாபிக்கு அவர் முஸ்லீமான நேரத்தில் என்னது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் அவங்க முஸ்லீமான நேரத்தில் ரசூல்லாவை பின்பற்றி ஒரு மக்ரிப் தொழுகையில் போய் தொழுகைக்கு நிற்கிறாங்க. அப்போ இந்த ஆயத்தை ஓதுறத தொழுகையில் ரசூலா ஓதுறதை கேட்ட உடனே அவங்க உள்ளங்கள்லாம் பறக்க ஆரம்பிச்சு. அப்படியே உள்ளத்தில் அப்படியே ஒரு குஷி, ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி, தன்னுடைய மனசு ரெக்கை கட்டி பறக்குது, அப்படி சிறகடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க இந்த ஆயத்தை கேட்கும்போது. ஏன்னா தான் அப்போ தான் முஸ்லீம் ஆகிருக்கிறாங்க. அம்ஹுலிகு மின் கைரி ஷை அம்ஹுமுல் ஹாலிகூன் அப்படின்னு இது ரசூல்லா இந்த ஆயத்தை மக்ரிப் தொழுகையில் ஓதுறதை கேட்ட உடனேயே அந்த சஹாபி தொழுகையில் இருக்கும்போதே அப்படியே மனசெல்லாம் எனக்கு பறந்துருச்சு. அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். அப்போ என்னுடைய உள்ளத்தில் அந்த ஈமான் ரொம்ப ஆழமாக இடம் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. பாருங்க அவங்க சொல்கிறாங்க, கால காத கல்வி யதீர வதாலிக அவ்வல மா வக்ரல் ஈமானு ஃபி கல்வி, எனது இதயம் சிறகடிக்க ஆரம்பித்து விட்டது, என் உள்ளத்தில் ஈமான் இடம் பிடித்தவருடைய ஆரம்பம் இதுதான். இந்த ஆயத்தை கேட்டோன்னா அல்லாஹ் ஒருவன் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறது எனக்கு தெளிவாயிருச்சு அப்படிங்கிறத அவங்களுடைய உள்ளத்தில் இது ஆழமாக இறங்கியதை இந்த சூரா ஓதப்பட்டதை அவங்க கேட்டாங்க மக்ரிபில். அதாவது அப்போ அவங்க ஒரு முஷ்ரிக்காக இருந்தாங்க. ரசூல்லா இதை ஓதும் போது இந்த ஆயத்தை கேட்டோடய உள்ளத்தில் ஈமான் வந்துருச்சு அவங்களுக்கு. பிறகு இஸ்லாமை தழுவிடுறாங்க. யார்? ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இந்த ஆதாரம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்தது. ஷேக் சாலிஹ் உசைமின் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிட்றாங்க, ஒரு மாளிகை ஒருத்தர் பார்க்குறாரு, அதில் அழகான நிலையை பார்க்குறாரு, அதில் இருக்கிற சாதனங்களை பார்க்குறாரு, எல்லாம் இருக்குது, எல்லாம் தானாக வந்துச்சுன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? அதோ கட்டிய ஒருவன் இருக்கிறான், அந்த மாளிகை இப்படி தான் பேலஸ் உருவாக இருக்கும், இத்தனை பேர் வேலை செய்திருப்பாங்க, இதெல்லாம் தானாக வந்திருக்காதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்போ அறிவு ஒரு சாதாரண மாளிகையை பார்த்தா கூட நம்ம அது தானாக வராதுன்னு நினைக்கும் போது இந்த வான பூமி கோள்கள் எவ்வளோ நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த பிரபஞ்சம் எல்லாம் தானாக வந்ததுன்னு நினைக்கிறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனம். அப்போ ஒரு மனிதன் தற்செயலாக ஒன்று வராதுங்கிறத ஏற்றுக்கொள்கிறான் இல்லையா? அப்படி இருக்கும்போது படைப்பாளன் ஒருவன் தான் இதை படைத்திருக்குங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. அப்போ இது அறிவை கொண்டு நிறுவக்கூடிய ரெண்டாவது ஆதாரம். மூன்றாவது ஆதாரம் அஷ்ஷர்உ, அதாவது மார்க்க ஷரியத்துடைய ஆதாரங்கள். ஷரியத்துடைய ஆதாரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் குர்ஆனு சுன்னாவும் தான், வஹீ தான் அதற்கு ஆதாரம். இப்போ நம்ம முதல்ல பார்த்த ரெண்டு ஆதாரமே ஷரியத்துடைய ஆதாரமாக அது மாறிடுது. ஏன்னா நம்ம ரெண்டுத்துக்கும் குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை பார்த்தோம். முதலாவது விஷயத்துக்கு ஹதீஸில் இருந்து ஒரு ஆதாரம் பார்த்தோம், ஃபித்ரத்தை தான் அல்லாஹ் படைக்கிறான், எல்லாரும் உள்ளுணர்வு கொடுத்துருக்கிறான்னு, அது ஹதீஸில் பார்த்தோம். இன்னொரு அக்களுக்கு ஆதாரம் பார்த்தோம், அல்லாஹ் தாலாவே ஒரு வாதத்தை முன்வைத்து கேட்குறான், இவங்க என்ன தாங்களை படைச்சிக்கிட்டாங்களா அல்ல தாங்களாகவே படைப்பாளன் இல்லாமலே எல்லாம் வந்துடுச்சா அப்படின்னு கேட்குறான். அப்போது இன்னொரு பக்கம் ஷரியத்துடைய ஆதாரங்களை வைத்து பார்க்கும்போது வஹீன் மூலமாக அல்லாஹ் இறக்கியிருக்கிற வேதத்திலும் நபியின் மூலமாகவும் சொல்லக்கூடிய ஆதாரங்களும் அல்லாஹ் அவங்களுடைய வார்த்தைகளும்
அல்லாஹ்வுடைய நபியுடைய வார்த்தைகளும் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரமாயிருது. நான்காவது வகையான ஆதாரம் அல் ஹிஸ் அப்படிங்கிறது, இதை ரெண்டு கோணத்தில் புரிஞ்சுக்கணும். புலன்களின் ஆதாரம், புலன்கள் நம்முடைய உடல் உறுப்புகள் புலன்கள் பாருங்க. ஒன்று, ஒருத்தருடைய துவா அல்லாஹ்வோட ஏற்கப்படுது. அவர் துன்பத்தில் இருக்காரு, அந்த துன்பத்தின் நேரத்தில் அல்லாஹ்வோட துவா செய்கிறாரு. அவர் அதற்கு பதிலளிப்பதை பார்க்குறாரு, தன்னுடைய துவா ஏற்கப்பட்டதை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு என்ன தெரியுது? தன்னுடைய துவா அல்லாஹ்விடம் பதிலளிக்கப்பட்டிருக்குது. இல்லைனா எனக்கு அல்லாஹ் இதை நாடி இருக்க மாட்டான், நான் கேட்டேன் அல்லாஹ் எனக்கு உடனே வெளிப்படுத்தி காட்டிட்டான், அப்போ என்னுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டான், அப்போ நிச்சயமாக அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்றாருல்ல. இதான் புலனாதார். அல் ஹிஸ்ஸில் இது ஒரு வகை, இது ஒரு கோணம், இது ஒரு ஆங்கிளில் புரிஞ்சுக்கிறது. பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், وَنُوحًا إِذْ نَادَى مِنْ قَبْلُ فَاسْتَجَبْنَا لَهُ فَنَجَّيْنَاهُ وَأَهْلَهُ مِنَ الْكَرْبِ الْعَظِيمِ. நாம் நூஹுக்கும் வழங்கினோம், முன்னர் அவர் நம்மிடம் பிரார்த்தனை செய்ததை நினைவு கூறும் நபியே, நீங்கள் நினைத்து பாருங்க, துவா கேட்டார் நம்மிடம், நாம் அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டோம், அவரையும் அவருடைய குடும்பத்தாரை மாபெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றினோம். ஏன்னா இல்லாட்டி வெள்ள பிரளயத்தில் அவங்களும் அழிக்கப்பட்டிருப்போம். அல்லாஹ் நினைச்சிருந்தா நூஹை கூட அழிக்கலாம்ல, அவங்களுடைய மக்களையும் அழிக்கலாம், முஸ்லீமானவங்களோட அழிக்கலாம். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வோட துவா கேட்டாங்க, அல்லாஹ் அவங்கள காப்பாற்றினா. அவ்வளோ பெரிய மழை வெள்ளம், முழு உலகமும் அழியுது. ஆனால் அல்லாஹ் தஆலா கப்பலில் நூஹுக்கும் அவரோட ஈமான் கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். அல்லாஹ் நினச்ச உலகத்தை அழிக்கிறவன் ஒரு கப்பலை அழிக்க முடியாதா? அப்போ நூஹ் அல்லாஹ்வோட உதவி கேட்குறாரு, அல்லாஹ் பாதுகாக்கிறான், கப்பலில் அவங்கள கரை சேர்க்குறான். அப்போ துவா ஏற்கப்படுறது ஒரு நூஹுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் துன்பம் அப்படின்னு வரும்போது, யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றுவாயாக, எனக்கு உதவாயான்னு கேட்கும்போது அல்லாஹ் ஒரு காரியத்தை சட்டுன்னு அவருடைய நிலைமைகளை மாற்றி லேசாக்குறான். அப்படிங்கும்போது நம்ம உணர்றோம் பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொண்டா, நான் எவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தேன், அல்லாஹ் எனக்கு லேசாகிட்டா, எனக்கு இப்போ மனசெல்லாம் விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இது ஒரு ஹிஸ்ஸில் ஆதாரம். ஹிஸ்ஸில் என்ன ஆதாரம்? புலன் உணர்வு. நாம் தெரிஞ்சுக்கிறோம் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கிட்டான். ஓகேயா? இந்த மாதிரி ஆதாரங்கள் மூலமாக நிறைய ஆதாரங்கள் சுன்னாவிலே வந்திருக்குது. உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில் குத்பா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வராரு, ஒரு கிராமவாசி. அவர் மதீனாவில் மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹ் துவா ஹத்தீபாக, அதாவது உரையாற்றி கொண்டு இருக்கும்போதே, குத்பா கொடுக்கும்போதே அவர், யா ரசூலுல்லாஹ், பஞ்சம் பட்டினி, எங்கே பார்த்தாலும் நம்முடைய கால்நடைகள்லாம் செத்துக்கிட்டு இருக்குது, தண்ணீர் இல்லை, மக்கள் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆகவே நீங்கள் அல்லாஹ்வோட துவா செய்யுங்க, மழையை இறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துவா கேட்குறாங்க. மிம்பரில் நின்றுக்கிட்டு கையேந்துறாங்க, மழைக்காக துவா செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்லேருந்து இறங்குறக்குள்ளே மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது மக்கள்லாம் வெளியே போகும்போது மழையில் நினைஞ்சிட்டு தான் போனாங்க. ரசூலுல்லாஹ் துவா கேட்குறாங்க மிம்பர்லேருந்து. அல்லாஹ் அங்கனே அப்போ அங்கே பார்க்குறவங்கலாம் அல்லாஹ்வுடைய நபியின் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்கிறத கண் கூட பார்க்குறாங்கல்ல. அப்போது இது ஹிஸ்ஸுடைய ஆதாரம். புலன் உணர்வில் ஒரு துவா ஏற்கப்படுறதுக்கு இது ஒரு ஆதாரம். சுன்னால ஒரு வாரம் மழை, அடைமழை. அடுத்த வாரம் ஜும்மா நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மனிதரே திரும்ப வராரு. அவரும் அல்லாஹ்வோட நபியிடம் துவா கேட்க சொல்கிறார் திரும்ப. இப்போ எதுக்குன்னா, யா ரசூலுல்லாஹ் மழை கொட்டோன்னு கொட்டுது, எல்லாம் கால்நடைகளாக அடிச்சுட்டு போகுது, அவ்வளோ மழை பெய்யுது, அல்லாஹ்வோட இந்த மழையை திருப்ப சொல்லுங்க, தண்ணீர் நிறைய மிதமிஞ்சி மழை கொட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னோடனே உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப அதே நேரத்தில் கையேந்தி மிம்பரில் நின்று துவா கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குறக்குள்ளே மழை நிறுத்தப்பட்டுருது. ரசூலுல்லாஹ் மதீனாவை சுற்றி வெளிப்புற பகுதிகளுக்கு மழை பெய்ய சொல்லி துவா கேட்குறாங்க. உடனே வெளியே போகும்போது வெயிலில் போகிறாங்க. முதல் வாரம் கடுமையான வெயில், பஞ்சம். அப்போ வெளியே போனவங்க ரசூலுல்லாஹ் துவாவுக்கு பிறகு மழையில் நனைஞ்சிட்டு போனாங்க. இப்போ அடுத்த வாரம் மழை இப்படி பெய்யதை நினச்சி வெயிலுக்காக மழை நிறுத்தப்படணுங்கிற துவா கேட்ட பிறகு ரசூலுல்லாஹ் தொழுகை முடித்து ஜும்மா விட்டு வெளியே போகும்போது மக்கள் எல்லாம் வெயில் அடிக்குது, அப்போ வெளியே போனாங்க. அப்போ இது ஒரு ஆதாரம். அல் ஹிஸ்ஸில் எப்படி நம்முடைய புலன்கள் உணர்றதை கொண்டு ஆதாரம். இந்த செய்தியும் புகாரியில் 933வது செய்தியாக பார்க்குறோம். இரண்டாவது வகையான ஹிஸ்ஸில் இருக்கிற ஆதாரம் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த முஅஜிசாத், அதாவது அத்தாட்சிகள், அற்புதங்கள். இந்த அற்புதங்களும் கண்கூடாக மக்கள் பார்த்தாங்க. உதாரணத்துக்கு நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய அற்புதங்கள் கொடுத்த. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அற்புதம், கைத்தடி பாம்பாக மாற்றப்படுது, கண்ணுக்கு முன்னாடி எல்லாரும் பார்க்குறாங்க.
உண்மையா இல்லையா? தன்னுடைய கையை அவங்க அக்குளுக்குள் விட்டு வெளியே எடுத்தாங்கன்னா பல பல பலன்னு மின்னும். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஒட்டகம் ஒரு பாறைக்குள்ளிருந்து, ஒரு கல்லுக்குள்ளிருந்து உயிருள்ள ஒரு ஒட்டகம் வெளிப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்கள் கேட்கறனால அல்லாஹ் தஆலா சந்திரனை பிளந்து காட்டினா. அப்போ ரசூலுல்லாஹுடைய விரல் அசைவில் சந்திரன் பிளக்கப்படுது. ஒரு பகுதி ஒரு திசையிலும் இன்னொரு பகுதி இன்னொரு திசையிலும் போகுது. திரும்ப அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்க்கும் நிலையிலே வந்து திரும்ப ஒட்டுது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆதாரங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய வல்லமையை கொண்டு காட்டக்கூடிய ஆதாரங்கள். அப்போ நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த முஅஜிஸா ஆதாரங்கள் எல்லாம், அந்த ஆதாரங்களுடைய குர்ஆன் ஆயத்துக்களை நீங்கள் இதே 201வது பக்கத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதத்தையும் அந்த ஆயத்தையும், அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதம், அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி களிமண்ணால் செய்யப்பட்டதை பறவைக்கு அவங்க உயிர் கொடுக்குறாங்க, ஊதுறாங்க, உண்மையான பறவையாக மாதிரி பறந்து போகுது. இறந்த சடலம் மையத் கூப்பிடுவாங்க, உயிரோடு எழுந்து வரும். கட்டப்பட்ட ஜனாசா அந்த மையத்துடைய கஃனை கழட்டி போட்டுட்டு உயிருள்ள மனிதன் முதல்ல இறந்தவன் பிறகு திரும்ப எழுந்து வருவான். அது கல்லறைக்குள்ள இருந்து கூட வருவான். அப்போ இதெல்லாம் ஆதாரம். இப்படி ஏராளமான ஆதாரங்கள் அல்லாஹ் தஆலா காட்டினா. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நான் சொன்னது போல அந்த ஆதாரத்தை ஷேக் சாலிஹ் அல் உஸைமீன் குறிப்பிடுறாங்க, சந்திரன் பிளக்கப்பட்ட சம்பவம். அப்போ இது எல்லாமே இந்த அற்புதங்களை பார்க்கும்போது உண்மையாகவே அல்லாஹ் தஆலா புலன் உணர்வை கொண்டு இந்த ஒரு கோணத்தில் பார்க்கும்போது துவா ஏற்கப்படுறதும் நபிமார்களுடைய அற்புதங்களை பார்க்கறதும் புலன் உணர்வை கொண்டு அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம். இன்னொரு கோணம், ரெண்டாவது விஷயம், அல்லாஹ்வின் வல்லமையை நம்புறது, அல் ஈமானு பிர்ருபூபியத்தி. அப்போ இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. முதலாவது அல்லாஹ் ஒருவன் படைப்பாளன் இருக்கிறான்னு நம்புறது. ரெண்டாவது அல்லாஹ்வுடைய வல்லமை, அவன் தான் படைத்து பரிபாலித்து எல்லா காரியங்களும் நிகழ்த்துறான், அவன் தான் ரப்பு அப்படிங்கிறத நம்புறது. இது நம்முடைய அக்கீதாவில் அல்லாஹ் இதான ஈமான்ல இது முக்கியமான அடுத்த அம்சம். அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை, வல்லமைகளை நம்புவது. பாருங்க, அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர், அறிந்து கொள்ளுங்கள் படைக்கும் ஆற்றலும் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது. அப்போ ரப்புங்கிற அல்லாஹ் அவன் ஒரு படைப்பாளர் மட்டுமல்ல, ஆட்சி அதிகாரம் அவனுக்கு தான் சொந்தம், எல்லா ஆற்றலும் அவனுக்கு தான் சொந்தம். இதில் அவனுக்கு இணையாக வேறு யாரும் இல்லை, எந்த அரசனும் இல்லை, எல்லா அதிகாரமும் ஆட்சியும் அவனுக்கு தான் சொந்தம். அப்போ இந்த ஆதாரம் சூரா அல் அராஃப் 7வது சூராவுடைய 54வது ஆயத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இது ரெண்டாவது விஷயம், அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை நம்பிக்கை கொள்ளணும். முதலாவது அல்லாஹ் இருக்கிறான் என்பதை நம்பிக்கை கொள்வது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் பல ஆதாரங்களை பார்க்குறோம். அதில் ஃபித்ரத் ஒரு ஆதாரம், அக்குல் ஒரு ஆதாரம், ஷரு வஹி ஒரு ஆதாரம், அடுத்த அல் ஹிஸ் ஒரு ஆதாரம். அந்த அல் ஹிஸ் ஆதாரத்திலேயே ரெண்டு கோணங்கள் பார்த்தோம் நாம். ஒன்று துவா ஏற்றுக்கொள்ளப்படுவது, ரெண்டாவது நபிமாருடைய மோஜிசா. ஓகே, இதெல்லாம் அல்லாஹ் இருக்கிறான்ங்கிற ஆதாரம். ரெண்டாவது விஷயம் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய ருபூபியத்தை நம்பணும். அப்போ அல்லாஹ் தான் ரப்பு, அவனுக்கு தான் படைக்கும் ஆற்றலும் ஆட்சி செய்கிற ஆற்றலும் சட்டம் இயற்றக்கூடிய தகுதியும் அவனுக்கு மட்டுமே உண்டு அப்படின்னு நம்புறது. ஃபகால அன ரப்புக்குமுல் ஆலா, சரியா? ஃபிர்அவுன் என்ன சொன்னா, நான் தான் உங்களின் மகத்தான மாபெரும் இறைவன் சொன்னான், சரியா? 79வது சூராவோட 24வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபிரௌன் என்ன செய்தான், பிடிவாதமாக அல்லாஹ் இருக்கிறாங்கிறதையும் அவன் தான் படைப்பாளன் பரிபாலிக்கிறவன் அப்படிங்கிறதை மறுத்தான். அவன் தன்னை ரப்புன்னு சொன்னான், சரியா? இன்னும் மக்களை நோக்கி, தன்னுடைய சபையினரை நோக்கி, தன்னுடைய தர்பாரில் உட்கார்ந்துருக்கூடிய சபையினரை நோக்கி சொன்னா, ய ஐயுஹல் மலஉ, சபையினரே மந்திரிகளே, ம அலிம்து லக்கும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் உங்களுக்கு வேறு யாரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொன்னான். 28வது சூராவுடைய 38வது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஆனாலும் அவன் இந்த விஷயத்தை இப்படி வாயளவில் மறுத்தாலும் அவனுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் படைப்பாளர் ஒருவன் உண்டுங்கிறத அவன் தெரிஞ்சுதான் வச்சிருந்தான். அவன் உறுதியான நம்பிக்கையின் அடிப்படையில் மறுக்கலை. அதாவது கடவுள் நிச்சயமா இல்லைங்கிற உறுதியான நம்பிக்கை அவனுக்கு இல்லை. உள்ளத்துக்குள்ள
கடவுள் ஒருவன் இருக்கிறாங்கிற நம்பிக்கை அவனுக்கு ஒளிஞ்சு தான் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்லுவான் வஜஹது பிஹா வஸ்தைக்னதஹா அன்ஃபுஸுஹும் ظுல்மன் வ உலுவா. அவர்கள் முற்றிலும் அநியாயமான முறையிலும் ஆணவத்திலும் தான் அந்த சான்றுகளை மறுத்தார்கள். யாரும் ஃபிரௌனும் அவருடைய கூட்டமும் அல்லாஹ்வை மறுத்ததுக்கு அநியாயம்தான் காரணம், ஆணவம் தான் காரணம். ஆனால் அவர்கள் உள்ளங்களோ அவற்றை ஏற்றுக்கொண்டிருந்தன. உள்ளத்தில் அல்லாஹ் ஒருவன் உண்டுங்கிறது இருந்துச்சு, வாயளவில் பிடிவாதத்திலையும் அநியாயத்திலையும் ஆணவத்திலையும் இப்படி மறுத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா 27வது சூராவுடைய 14வது ஆயத்தில் குறிப்பிடுறான். மூசாவும் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஃபிரௌனை நோக்கி சொல்லும்போது சொல்றாங்க, லக்கத் அலிம்த மா அன்ஸல ஹாஉலாஇ இல்லா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி பஸாயிர வ இன்னீ லஅظுன்னுக யா ஃபிர்அவுன் மஸ்பூரா. உள்ளத்தில் தெளிவை ஏற்படுத்தக்கூடிய, அகத்தெளிவை ஏற்படக்கூடிய சான்றுகளை வானங்களையும் பூமியும் படைத்த இறைவனை தவிர வேறு யாரும் இறக்கி வைக்கவில்லை என்பதை நீ நன்கறிவாய். ஃபிரௌனே, நிச்சயமாக நான் உன்னை நாசத்திற்கு உள்ளாகக்கூடியவனாகவே நான் பார்க்கிறேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌனை நோக்கி சொன்னாங்க. அப்போ இதுலேருந்து தெரியுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு உணர்த்துறாங்க, இது எல்லாம் வானங்கள் பூமியின் இறைவனாகிய அல்லாஹ்விடமிருந்து வந்த சான்றுகள் தான் அப்படின்னு உனக்கு நல்லா தெரியும். ஒருத்தனுக்கு உள்ளத்தில் தெளிவாக தெரியும், ஆனால் நீ பிடிவாதத்தில் உன்னுடைய அழிவு இதில் தாங்கிறதுனால தான் நீ மறுக்கிற அப்படின்ட்டு குறிப்பிட்டாங்க. பனி இஸ்ராயில் 17வது சூராவுடைய 102 ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த ஆதாரங்கள், இன்னும் சில ஆதாரங்களையும் ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் குறிப்பிடுறாங்க. இது எல்லாமே அல்லாஹ் தான் ரப்புங்கிற ருபூபியத்துடைய ஆதாரம். அப்போ அல்லாஹ்வை ஈமான் கொள்வதில் முதலாவது அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புறது, ரெண்டாவது அல்லாஹ் தான் ரப்புன்னு நம்புறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.